வணக்கம் நண்பர்களே. 17 வருஷம் கிடப்பில் இருந்த சென்னை வேளச்சேரி பரங்கிமலை எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவை போன 10ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த செய்தி பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. 5ஆம் தேதி வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரைக்கும் 9 பெட்டிகளை கொண்ட பயணிகள் இல்லாத எம்ஆர்டிஎஸ் மின்சார ரயிலை 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வேளச்சேரி பரங்கிமலை இடையே எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு ஆவலோடு எதிர்பார்த்த சென்னை மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக இருந்தது அந்த செய்தி. 5ஆம் தேதி நடந்த சோதனை ஓட்டத்தின் போது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மேற்கொண்ட ஆய்வில் சில இடத்துல சில மாற்றங்கள் செய்யணும்னு அவர் சொன்னதுனால பாதுகாப்பு சான்றிதழ் கிடைக்கிறதுல சிக்கல் வந்ததா சொல்லப்படுது. அதனால 10ஆம் தேதி வேளச்சேரி பரங்கிமலை இடையே இயக்கப்பட இருந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த செய்தி பொதுமக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த நிலையில இன்னைக்கு 13ஆம் தேதி இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினை இயக்க ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதனால நாளையிலிருந்து, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து வேளச்சேரி பரங்கிமலை எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே 43 ரயில் சேவைகள் இயக்கப்படும்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கு. இது மறுபடியும் பொதுமக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரைக்கும் போற இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்ல பயணம் செய்யற வரைக்கும் எதையும் நாம உறுதியா சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.